ப்ரோமோ பாத்தீங்களா? அதான் நான் சொன்னேனே நேத்தே இதான் பண்ணான் அப்படின்னு. ம். பாரு 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 பாரு. போயிட்டு ஒரு 1 மணி நேரம் அரோரா கூட நேத்து அப்புறமேட்டு கவுன்சிலிங் பண்ண சொல்லுங்க. கனி தெரு. என்னப்பா? ஒண்ணும் இல்ல பேசுங்க. இன்னைக்கு வந்து பணப்பொட்டி டாஸ்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஆனா கன்ஃபார்மா? அதுக்கு மேல எனக்கு அப்ப நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். வீக் தான் டிடிஎஃப்பா? ஆமா ஆமா. இப்ப என்ன ஆகுது? 80 நாள் ஆயிடுச்சா? ஆமா. டேட் என்ன? எத்தனாவது? 80 85? 85. 85 டேஸ். இன்னும் 21 டேஸ் இருக்கு. கரெக்ட்டா? அவ்வளவுதான் 3 சோ வாரம் தான் கேஷ் டாம். பாக்ஸ். கேஷ் பாக்ஸ், டிடிஎஃப், அதுதான்ப்பா. செலிப்ரேஷன் கேஷ் வீக். பாக்ஸ், டிடிஎஃப். ஆமா ஆமா. அவ்வளவுதான். அப்போ கரெக்ட். சுபிக்ஷாவை ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு கேஷ்க்காக தான் மேபி இருக்கும் போல. இல்ல கேஷ் பாக்ஸ் வந்து நேத்து சாண்ட்ராவே எடுத்து சேவ் பண்ணியிருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் சாண்ட்ரா எடுப்பாங்களான்ற ஒரு சந்தேகமே இருக்கு. இல்ல டாம், கேஷ் இப்ப பாக்ஸ் அப்படி யாரு? வரதில்ல. ஸ்மால் அமௌண்ட்ஸ் தானே டாஸ்கர்ஸ் கொடுக்குறாங்க. 40,000, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 50,000. So everyone will get something ன்ற மாதிரி தானே. We'll see. இல்ல இந்த டைம் எப்படி பண்றாங்கன்னு நமக்கே தெரியாது இல்ல. ஐடியா இல்லல்ல. We have to wait and watch தானே. பட் அந்த பழைய ஃபார்மேட் கண்டிப்பா போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா மத்த தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓல்டு ஃபார்மேட் ஃபாலோ ஓகே. பண்றதில்ல. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கட்டும் அப்படின்னா. போன வாட்டி டேக்லைன் இது பண்ணது, இல்லைன்னா சின்ன சின்ன டாஸ்க் கேம் மாதிரி வச்சு 40,000, 50,000 பண்றது அந்த மாதிரி. ஒரே ஒரு செகண்ட். எனக்கு இன்னும் வாய்ஸே இதாகல. வாய்ஸ் தூங்கி எழுந்துச்சு பேசுற மாதிரி அப்படியே இருக்கு. இல்ல இல்ல தொண்டை ஆக்சுவலி போயிடுச்சு. நேத்து வந்து கொஞ்சம் கத்துனேன். அதான் எபிசோட்ல வந்திருக்குமே. நான் கத்துனது நிறைய இடத்துல வந்துச்சு ஆக்சுவலா. எல்லாரும் என்னையே திரும்பி பார்த்தானுங்க. டேய் யாரா நீ அப்படி சொல்லிட்டு என்னையே திரும்பி பார்த்துன்னு இருந்தானுங்க. அதுக்காகலாம் கத்தாம இருக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? ஏன்னா கம்ப்ளீட் உண்மையாவே பார்வதி கத்துறாங்களா? அதுவும் நேத்து அதுதான் சொல்றேனே. எடிட்டட் நோ நோ. நான் ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். இவங்க வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க அன்ஃபில்டர்ட். புரியுதா? அந்த அந்த கிளாப்ஸ வந்து பயங்கரமா இது பண்ணி ஆர்டிஃபிஷியலா ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. அதற்காக வரக்கூடிய கிளாப்ஸ் தான். இதுதான் நியாயம், இது தப்பு அப்படின்றதுக்கான கிளாப்ஸ் கிடையாது. அண்ட் நான் என்ன ஆடியன்ஸ் கிட்ட நேத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, கொஸ்டின் கேட்டாலுமே இவர் அசிங்கப்படுத்தி தான் உட்கார வைக்க போறாரு. அந்த ஒரு பயம் இருக்கும்ல புரியுதா? அந்த கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்ணி விடும் பொழுது, they will not feel confident enough to answer or no question him. புரியுது. நேத்து நான் என் ஃப்ரெண்டு கிட்டயே கொஸ்டின் கேட்க சொல்லியிருந்தேன். அவ வந்து எங்கடி குடுக்கவே விட மாட்டேங்கிறானுங்க, பேசவே விடலடி அப்படின்னு சொன்னா. சொல்லுங்க ஷபிதா, மினிமலிஸ்டிக். யார் பேச போறீங்க? மினிமலிஸ்டிக் ஃபர்ஸ்டா, சபிதா ஃபர்ஸ்டா? ஹாய் டாம். சொல்லுங்க. ஹாய் மினி. என்ன டாம், என்ன உங்களோட ரெக்கார்டட் ஸ்பேஸ் வந்து கேட்டேன். எனக்கே ரொம்ப கவலை ஆயிடுச்சு. கவலை ஆயிடுச்சா? ரொம்ப கவலை. ஏன்டா? ஆமா, என்ன டாம், எல்லாமே இவங்களே எடிட் பண்ணி இந்த மாதிரி வந்து பொய்யா போடுறாங்கன்னா அப்புறம் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. கடுப்பா ஆகுது. அதுவும் அந்த அரோராவெல்லாம் வந்து அப்படியே சோகப்படுறத ஒரு குளோரிஃபை பண்ண தெரிஞ்ச இவனுங்களுக்கு பார்வை வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றானுங்க அப்படின்னு வந்து எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு டாம். இவருக்கு வேற வேலையே இல்லையா? இவர் என்ன ஷோ வந்து நடத்தி இவனுக்கு ஸ்கிரிப்ட் சரி ஓகே, அது ஸ்கிரிப்டடாவே இருக்கட்டும். அந்த ஸ்கிரிப்டாவது வந்து ஒழுங்கா அது வந்து ஒரு சுவாரஸ்யமா, அது எப்படி ஒரே பாத்திரம் வளர்க்கறது, ஒரே பொண்ணை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்களே இவனுங்களுக்கு. இதை வச்சு இவனுங்க என்ன பண்ண போறானுங்க? எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியல. பாருன்னு வந்து செட் பண்றாங்க. நோ 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 நோ. அவங்க ஷோக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்வதி தான் வில்லி, ஒண்ணுமே பண்றது இல்ல அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க.
நான் இன்னைக்கு வந்து நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன் நேத்தும் இன்னைக்கும். என்ன அப்படின்னா, உண்மையாலுமே பார்வதியை வந்து பிடிக்காத நபர்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, ஏங்க பார்வதி எங்கங்க வேலை செய்யல, பார்வதி எப்படி இப்படி பண்ணுச்சு, இதெல்லாம் வந்து அநியாயத்துக்கு ஃபேக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட ட்வீட்ஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. கம்ருதீன் வந்து வெறிபுற்ற நாய் மாதிரிலாம் நடந்துக்கிறான் எவ்வளோ அதாவது அப்படின்றதுக்கு வந்து அவன் பண்ற எதிர்த்து விஷயம் வந்து அதாவது நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. நாங்க வந்து அந்த அந்த எடிட்டடா கொஞ்சம் பார்த்ததே ஒரு மாதிரி கை வந்து லைட்டா ஒரு ஷேக் ஆகுற ஒரு மாதிரி நடுங்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு ஒரு கேவலமானவனா அவன் இருக்கான். அவனை வந்து நீங்க சொன்ன மாதிரி உதைச்சிருவேன்னீங்கல்ல, வெளியில நமக்கு இருக்கும் போதே அந்த ஒரு எஃபெக்ட் வந்து வருது. அவனை வெளுத்துறணும்னு சொல்ற மாதிரி அவ்வளவு ஒரு கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி வந்து எந்த ஒரு ஸ்பேஸ்லயுமே வந்து ஜென்யூனா அவனுக்கு மட்டும் நெகட்டிவிட்டி வந்து போகாத மாதிரி இவனுங்க பாத்துக்கிறானுங்க. அரோராவுக்கு முட்டு கொடுக்குறானுங்க. அரோராவுக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸையும் கொடுக்குறானுங்க, வெளியில முட்டும் கொடுக்குறானுங்க. இவனுங்க யாருன்னே தெரியல. இந்த சீசனே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில வந்து நெகட்டிவா நரேட்டிவ் வந்து இவனுங்க பிஆர் செட் பண்ற மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜேஎஸ் வந்து செட் பண்ணிட்டு இருக்கான். என்ன அவனுங்க பண்றானுங்கன்னே வந்து புரிஞ்சுக்க முடியல. அப்ப நம்மளெல்லாம் ஷோ பார்க்கவே கூடாதுன்றானுங்களா? நாங்களே டிசைட் பண்ணிக்கிறோம், நீங்க பாக்குறதெல்லாம் வந்து வேற ஒரு உலகம், வேற ஒரு இதுன்னு ப்ரூவ் பண்றானுங்களா? எனக்கு புரியல. என்ன இப்ப நான் என்ன சொல்லுவேன்? ரொம்ப உங்களோட கேள்விதான் என்னோட இல்ல, கேள்வியாவும் எனக்கு இருக்கு. ரொம்ப கடுப்பா அதுக்கு இருக்கு மேல டாம். கரெக்ட் தான், மினிமலிஸ்டிக் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இன்னும் ஐ குட் see like huge set of audience is supporting Parvati now and raising right questions towards channel அப்படின்றத பார்க்கும் பொழுது I'm feeling happy about it. On the other hand, நிறைய பேர் வந்து இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்வதி மேலே திணிக்கிறதையும் என்னால் பார்க்க முடியுது. அதுவுமே வந்து நல்லா இல்லை, அது அசிங்கமா இருக்கு இங்க நிறைய பேர் பண்றதை பார்க்கும் பொழுது. கடைசியில நான் வந்து நியூட்ரல் ஸ்பேஸ்ன்னு வந்து ஒரு சில ஸ்பேஸ்லாம் வந்து கேட்பேன் டாம். சரி, ஓகே, இவங்க வேற ஏதோ ஓகே, ஒரு ஓகே வந்து பார்வை வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கலன்றாங்க. சரி, வேற யாரதான் பிடிச்சிருக்கு, ரொம்ப வந்து நியாயம் தர்மம் இதெல்லாம் வந்து பேசுறாங்க. சரி, அப்ப வேற யாரோ ஒரு ஒரு புதுவிதமான ஒரு ஆளை சப்போர்ட் பண்ண போறாங்களோ, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஆளையோ, இல்ல ஒரு கைண்ட்னஸ் ஆன ஆளையோ, இல்ல பேக் டாக் பேசாத ஆளையோ ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு பார்த்தா கடைசியில வந்து அரோரா டைட்டில் வின்னர்ன்றாங்க. சீரியஸா? அரோராக்கு ஏதுங்க சோஷியல் இல்லங்க ரெஸ்பான்சிபிலிட்டி? இல்லங்க எங்க பார்வை வந்து என்னங்க சொல்லி வந்து இது பண்றாங்க. நீ வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்து ஒரு ஒரு டாக்ஸிக் அது இதுன்னு வந்து ஏதோ ஒண்ணு சம்திங் வந்து என்ன என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பார்வை வந்து நல்லா கேம் விளையாடுறா, சோ எதையோ ஒண்ண சொல்லணும் அப்படின்னு குருட்டாம்போக்குல வந்து டாக்ஸிக் டாக்ஸிக் நான் அந்த டாக்ஸிக்கோட டெஃபினேஷன் இன்னும் யாரும் கொடுக்கல. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 10 பொருத்தமும் அங்க இருக்க எல்லா கண்டஸ்டுக்கும் மேட்ச் ஆகும். அதுக்கான ஒரு தெளிவுரையோ விரிவுரையோ எதுவுமே இல்ல. சும்மா டாக்ஸிக் டாக்ஸிக்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, நம்ம காது கொடுத்தா சும்மா கேட்போம்னு பாத்தீங்கன்னா அரோரா டைட்டில் வின்னரு அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு சீரியஸா வந்து புரியல. சேனலும் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம. விஜேஎஸ்க்கு வந்து இவனுடைய விஷயத்த கேக்குறதுக்கு வக்கே இல்லையா? வக்கு இல்லாத ஒரு ஒரு ஆளைதான் வந்து ஹோஸ்டா கொண்டு வரானுங்களா இவனுங்க? எஸ், நீங்க எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் வந்து எஸ் மட்டும்தான். ஆம், இல்லை, ஆம். வேற என்னங்க சொல்றது? என்ன நீங்க புலம்ப முடியும்? என்ன பேச முடியும்? ஒருத்தன் வந்து இவ்வளவு கேடுகட்டத்தனமா நடக்கிறான். மகத் இதே மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணதுக்கு ரெட் கார்டு மகத்துக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க. இவரு பிரதீப் ஆண்டனிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க. பட் why they are not giving a red card to அப்புறம் this இவரை விட்டுட்டீங்க. அந்த பிரதீப் உடைய பேட்ச்லயே வந்து இந்த அவன் பேர் என்ன டக்குன்னு வர மாட்டேங்குதே, ஒரு வளர்ந்தவன் இருப்பானே. ஐயோ, மணிச்சந்திராவா? ஒருத்தன் போயிட்டு வந்தானே, அவனுக்கு எல்லோ கார்டோ ஏதோ ஒரு கார்டை கொடுத்து அனுப்பிட்டு விஜய் ஆமா, நினைக்கிறேன்ல. விஜய் வர்மா, கரெக்ட். விஜய் வர்மா. அவனுக்கெல்லாம் பண்ணாங்க. இது எனக்கு தெரிஞ்ச அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கமல் வந்து நல்லா பண்ணிருக்காப்புல போல இருக்கு. அதுதாங்க ஏங்க, இருக்கும் பொழுது தெரியாது, போனதுக்கு பிறகுதான் தெரியும்பாங்கல்ல. எனக்கெல்லாம் நிறைய விமர்சனம் எனக்கு இருந்துச்சு பிடிக்கவே இல்ல. கமலஹாசன் மேலேயே வந்துட்டு. எனக்கு ரொம்ப விமர்சனம் இருந்துச்சு.
நெறைய கேள்விகள இவரு ஒழுங்கா கேட்கல அப்படின்ற ஃபேவரிசம் மாதிரி காட்டுன இருந்துச்சு. மாரி. பட் வந்து இப்போ இவர் இவர் பண்றத பார்த்ததுமே, ஐயய்யோ! ஃபார் கமலஹாசன் பெட்டர். வந்து 1000 ம். மடங்கு தேவலாம். அக்ரீட், அக்ரீட். ஐயோ! கடுப்பாவுது. சரி ஷபிதா பேச ஹாய் ஷபிதா. சாரி ஷபிதா நேத்து நீங்க பேச முடியல. இல்ல எனக்கும் டாம், எனக்கு என்னன்னு தெரியல டாம். வந்தாவே தூக்கி தூக்கி வெளியே போடுது, அப்படியே போயிடுறேன் வந்து நானு. பக் இருக்குங்க. ஸ்பேஸ்ல வந்து பக் இருக்குங்க. டாம், என்னால வந்து நேத்து வந்து முடியல. நான் வந்து யூடியூப்ல போய் ஃபுல்லா வெண்ட் அவுட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ஆட்க்கு எப்படி வந்துட்டு விஜய் சேதுபதியும் சேனலும் வந்து இப்படி சொம்பு தூக்குறாங்கன்னே எனக்கு தெரியல. இந்த வீக் ஃபுல்லா வந்து ஒரு பொண்ண போட்டு மிரட்டுன்னு அந்த இடத்துல பார்வதிங்கிறனால இவங்க வந்து இவ்ளோ கேஷுவலா எடுத்துக்கிறாங்களா? அரோராக்கு நியாயம் வாங்கி குடுக்குறாங்க, திவ்யாக்கு நியாயம் வாங்கி குடுக்குறாங்க, எல்லாருக்கும் வந்து நியாயம் வாங்கி குடுக்குறாங்க. இப்ப பார்வதிய விட்டுருங்க. அரோராவுமே சொன்னாங்கல்ல வந்துட்டு, இந்த மாதிரி ஆட்கள் வந்து பயமா இருக்கு கமருதீன பார்த்தான்னு. திவ்யாவுமே வெளியில இப்ப இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆதிரையுமே சொல்லியிருக்காங்க. அப்ப கமருதீன் அந்த மாதிரி கேரக்டர் தானே. இவ போய் வந்து அவங்க அப்பாவ இழுக்கிறான், அப்படியே பல்ல கடிக்கிறான், எல்லாம் பண்றான் வந்துட்டு, சேர எட்டி உதைச்சான். இதெல்லாம் எதுவுமே கேட்கல. அத விட்டுட்டு பாத்திரம் விளக்குறது தான் இப்ப ரொம்ப முக்கியமா கேட்கிறேன். அந்த வீட்ல பாத்திரம் அப்ப நம்ம பாக்குறது பொய்யா? எப்ப பார்த்தாலும் பாத்திரம் விளக்கல, குனிஞ்சு விளக்கல, நல்லா இது பண்ணல வந்துட்டு, அழுக்கா இருந்தது. இப்படி எனக்கு லூசுத்தனமா இருக்குது வந்து ஹோஸ்ட பார்த்தா வந்துட்டு. கிட்டத்தட்ட வந்து அப்ப ஏன்டா ஜூம் பண்ணி எங்கள்ட்ட காமிக்கிறீங்க அந்த பொண்ணு விளக்குறதையும், இது பண்றதையும்? எங்கள்ட்ட காமிச்சுட்டு நீங்க விளக்கல, எந்த கேமராவுமே இது பண்ணல, வக்கு இல்ல, இது இல்ல. நீங்க விளக்கி கிழிச்சிட்டாலும் அப்படின்னு கேட்டா, சரி நாங்க விளக்கி கிழிக்கலங்க. நீங்க வந்து கப்ப வந்து எங்களுக்கு வேண்டாங்க வந்துட்டு. இப்போ சமைக்கிறேன்னு வாரம் சமைச்சு வந்து அன்னை தெரசா, மதர் தெரசா, தாய் உள்ளம் கொண்டவங்க, அன்னபூர்ணிங்கிறவங்கள ஏங்க அனுப்புறீங்க? அவங்க தான் வேலை செய்றாங்கல்ல. நல்லா வேலை செய்றாங்க, எல்லாமே பண்றாங்கல்லங்க. அவங்களையும் அப்ப அனுப்பதானங்க செய்றீங்க. அப்ப எதுக்குங்க? அப்ப வந்து நீங்க நீங்க தப்பா தானே ஜட்ஜ் பண்றீங்க. அந்த வீட்ல வேலை பார்த்தா மட்டும் போதுங்கிறீங்களா? கேமும் விளையாடுறா, எல்லாமே பண்றா வந்துட்டு, வேற யாராவது ஒருத்தர சொல்லுங்க. அரோராக்கு நியாயம் வாங்கி குடுக்குறீங்களா? உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அரோரா. சூப்பரா அரோரா நீங்க பேசினாவே சூப்பரா இருக்கும். அப்படின்னு இப்படி வந்து பேசிட்டு இருக்காரே வந்துரு, இவரு என்ன ஹோஸ்ட் பண்றாரு? எப்ப பார்த்தாலும் அரோரான்னு. நேத்து நீங்க கூட சொன்னீங்க. அமித் சொன்னதுக்கு வந்துட்டு அரோராவ பத்தி அவங்க கேமே இது பண்ணலங்கன்னு சொன்னதுக்கு, இல்ல அவங்க நல்லா தான் விளையாடுறாங்கன்னா, அரோராக்கு அப்ப சொம்பு தூக்குறீங்க. அப்ப ஏன் மத்தவங்களுக்கு வந்து இது பண்றீங்க? பார்வதினா வந்து உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு இதா தெரியுது? எனக்கு புரியல வந்து. எனக்கு யாரும் இங்க வந்து விரோதியோ, இதோ கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்போ கிடையாது. எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஒரே இதுதான் சொன்ன நீங்க. எப்ப பார்த்தாலும் பாரு சிரிச்சா தப்பு. பாரு நீங்க என்ன பண்ணாலும் தப்புன்னு இவர் செட் பண்ணத பூரா வந்து ஹவுஸ்மேட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒரு ஸ்பேஸ்ல போய் பேசினேன். அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. என் பாயிண்ட்ஸோட ஒத்துக்கிட்டு அவங்க கேட்டாங்க. பாரு போல்டான பொண்ணு தானே சிஸ்டர். ஏன் வந்து பாரு வந்து வந்து சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் வந்துட்டு அவன வந்து அடிக்கவாவது செஞ்சுட்டு இருந்தா வந்து ஹாப்பியா இருக்கும்ல. நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம்லன்னு அந்த இதுல கேட்டேன். சொன்னாங்க வந்து எனக்கு. அவங்க பெர்சனலி ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அரோரா அன்னைக்கு துஷார் விஷயத்த சொல்லி பயந்த மாதிரி தான். என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க அப்பா மேட்டர்லாம் எடுக்குறான் வந்து இவன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சமூகத்துல இருக்காங்க. ஒருத்தவங்க நம்பி வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்றோம்னா, அத வந்து தனக்கு தேவை அப்ப யூஸ் பண்ணிக்கிறான் பாருங்க நேத்து. உங்க அப்பா இறந்தா கூட அப்படின்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறான். இவனுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. இப்போ இன்னொரு இதுல போய் கேட்டேன். ஸ்பேஸ்ல கேட்டதுக்கு ஒரு பொண்ணு இடம் குடுக்காம வந்து இவனால பண்ண முடியுமா? கமருதீனு. ஏம்மா அன்னைக்கே வந்து ஜெயில்ல வந்து இதுன்னு சொன்னியேம்மா, அன்வான்டட் டச். இப்ப எப்படிம்மா உனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு கேக்குறாங்க. ஒரு பொண்ணு இடம் குடுக்காம அவங்க வீட்ல அக்கா, தங்கச்சி யாருமே இல்லையா? நீங்க என்னன்னா பார்வதி அடிக்கிறீங்க. ஏன் கமருதீன் அடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் கொஸ்டின் வந்து. இப்ப இல்ல பார்வதி இப்ப இப்ப பண்றது அந்த ஷபிதா இப்ப வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மாறிடுச்சு. ஏன் பார்வதி அடிக்க மாட்டேங்கிறீங்க, கம்ருதீன் அடிக்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் கிடையாது. யூ கைஸ் ஆர் டாக்கிங் ஃபெமினிசம். யூ கைஸ் சே யூ வில் ஸ்டாண்ட் ஃபார் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஆர் நோ ஃபீமேல் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இதெல்லாம் சொல்றீங்க. ஒருத்தன் எச்சத்தனமா, பொறுக்கித்தனமா ஒரு ஷோக்குள்ள பிஹேவ் பண்ணும்பொழுது, அத கேட்கறதுக்கு திராணி இல்லாம அவன் பேசுறது வந்து சூப்பர்ப், மாஸ், ஃபேண்டாஸ்டிக் கிழிச்சுட்டான். என்னத்த கிழிச்சான்? ஒரு மயிரும் அவன் கிழிக்கல. ஒண்ணுமே அவன் பண்ணல. ஐ டோன்ட் சீ ஹிம் ஆஸ் அ மேன் அட் ஆல். ஹி இஸ் a இல்ல stupid, இவங்கெல்லாம் nonsense, psychopath. I can கண்டஸ்டன்ட call whatever I want.
நம்ம கண்டஸ்டன்ட்ட மட்டும்தான் டாம் பேசுறோம். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்களாம், பார்வதி சப்போர்ட்டர் எல்லாம் கத்துறாங்க. பார்வதி சப்போர்ட்டர் எல்லாம் ஒரு ஸ்பேஸ போட்டு இப்படி நம்ம பக்கத்துல இருக்க நம்மளே இவங்க கேவலப்படுத்துறாங்க. பக்கத்து சக மனுஷங்களா இருக்க நம்மளே இவங்க கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிங் கமருதீன் கிங். நீ கிங்கா இருக்கிறதுக்கு கிங்கா என்ன நான் சொல்றேனே எங்க, அவன் ஒரு ஆண் கிடையாது, அவன் ஒரு தற்குறின்னு நான் சொல்றேன். அவன் ஆம்பளையே கிடையாதுன்னு நான் சொல்றேன். எப்படி அவன் கிங் ஆவான்னு நான் கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். ஒரு ஆண் அப்படின்னா வந்து சக மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இவங்க சொல்றாங்க இல்லையா, டாக்ஸிக் டு த கோர் அப்படின்னு. பார்வதி எல்லா இடத்துலயும் மதிப்பு கொடுத்திருக்கா. ஒருத்தவங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது அதை மெல்லோ டவுன் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணி சரி ஓகே இதுதான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையும் அவங்களோட தரப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்சிருக்காங்க. நேத்து இவன் ஆம்பளன்னு சொல்லிட்டு கேடுகட்டத்தனமா நடந்துகிட்ட போது கூட, ஏன் இப்படி பண்ற, உன்னால சாஃப்டா ஒரு கான்வர்சேஷன் வைக்க முடியாதா, ஏன் நார்மல் கான்வர்சேஷன் வைக்க மாட்டேங்கிற, இவ்ளோ அக்ரெசிவா பிஹேவ் பண்ற அப்படின்றத ரொம்ப நார்மலான துணியில மட்டும்தான் கேக்குறாங்க. யாரு சொன்னா கமருதீன் தெரியும், அவனுக்கு இதை விட கேவலமா பேச தெரியும். அவன் இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தான். ஓகே, அந்த ஒரு கியூட் அப்படின்ற ஒரு ப்ரிவிலேஜ்லயோ பெண்கள் கூட இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி லவ் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி நம்மள உள்ள வச்சிருப்பாங்க. ஃபியூச்சர்ல நமக்கு தேவையான மாதிரி இதை மாத்திக்கலாம் அப்படின்ற கேம் தான் அவனோட கேம் பிளே. அதை அவன் ரொம்ப செல்வ சிறப்பா விளையாண்டான். அதை வந்து காதல் அப்படின்றத வந்து என்னால வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ்ல கடந்த வாரங்கள் எல்லாத்துலயுமே வந்து என்னால இப்ப சில வாரங்கள்ல ஏத்துக்கவே முடியல. ஐ கேன் கம்ப்ளீட்லி see that this guy is playing with only women feeling அப்படின்றது. ஒரு விமனோடைய ஃபீலிங்ல மட்டும் விளையாண்டுட்டு அந்த விமனை வந்து ஒரு கருவின்னு சொல்றான் பாத்தீங்களா. இந்த சைட், இந்த ரொமான்ஸ் சைட் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவன் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஆண் அப்படின்றத நான் பாக்குறேனே தவிர வெறும் ஆண் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ குட் see here unfiltered மாஸ்டர் whomsoever ஒருத்தங்களும் வந்து ரைட்டுக்கு கொஸ்டின் பண்றாங்க. Unfiltered is not a fan of Parvati. Master is not a fan of Aurora. பட் ஸ்டில் முந்தானத்து நான் கால் வைக்கிறாங்கன்னு போது இல்லங்க அவங்க தொட்டு கும்பிட்டாங்களே அப்படின்ற பாயிண்ட கூட எடுத்து சொல்றதற்கான ஒரு திராணி இருக்கக்கூடிய நபர்கள் கூட தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய ஆண்கள். ஆனா அவன் அவன் பண்ற கேடுகட்ட வேலைகளை கூட சூப்பர் மாஸ் பாயிண்ட். என்ன பாயிண்ட் பேசுறான், ஒரு பொண்ணை மெட்டீரியலைஸ் பண்றான், ஒரு பொண்ணை ரொமான்ஸ்க்கு யூஸ் பண்றது அப்படின்ற அந்த டேர்மையே மெட்டீரியலைஸ் பண்றான். அந்த கேடுகட்ட நாய்க்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு நான் கேக்குறேன். அதுதான் டாம். இப்ப வெளியில நம்மளாவது வெளியில உள்ள இருக்க பிரவீன்ராஜ் சொல்றாரு அவனால வந்து ஒரு கேர்ளை வச்சு விளையாடாம இருக்க முடியாது. ரம்யா சொல்றா வந்துட்டு, இப்படி வியானா வந்து சொல்றா வந்து என்னையுமே இது பண்ணான்னு வந்து, அங்க இருக்க திவ்யாவுமே வந்து சொல்றாங்க. ஒரு பெண் துணை இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாத கண்டஸ்டன்ட் கமருதீன்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ அரோரா நிக்கிறா, பார்வதி நிக்கிறா. இத்தனை பேருக்கு வந்துட்டு வந்து கேட்டு ஒரு இது வாங்க முடியாது ஜஸ்டிஸ். அவ்வளோ என்ன அவனுக்கு வந்து அவ்வளோ சேனல் சப்போர்ட்டும் சரி, விஜேஸும் அவ்வளோ சொம்பு தூக்குறாரு. மைகாமு டியர் காமு அப்படின்னா வந்து ட்ரெஸ் அழகா இருக்கு. இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. இத்தனை பெண்கள் வந்து சொல்றாங்க வந்துட்டு அவன் வந்து சரியா வார்த்தையை பேச மாட்டேங்கிறான், ரொம்ப இதா வந்துட்டு போகுது வந்துட்டு அப்படின்லாம் சொல்லும் போது, நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கையை இது பண்ணிக்கிட்டு விட்டா அடிச்சிருவாரு போல வந்து, அந்த அளவுக்கு ஹீரோ மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. நீங்க என்ன ஹீரோ மெட்டீரியல் வந்து இங்கேயே வந்து உன்னால பார்க்க முடியல, ஜீரோன்னு தான் வந்து சொல்ல முடியும் வந்துட்டு. இதுல ஹீரோ ஆகுறாரா? எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹீரோங்கிறாரு. அந்த இதுக்கு வந்து அந்த மகாநதி சீரியல் சுவாமிநாதன் தான் ஹீரோ. இவர் ஹீரோ கிடையாது. சரி, அவங்க அம்மா வந்தாங்கல்ல, அவங்க அம்மா வரும்போது கூட தனியா விளையாடுங்கன்னு விலகி போறவள கூப்பிட்டு பாரு ஐ மிஸ் யூ அப்படிங்கிறான். அப்ப கூட ஹக் வாங்குறான். சரி, அவ பேசுனதெல்லாம் நீ நேத்து விஜேஸ்ல போட்டு கொடுத்தல, சேவ் பண்ணும்போது வேற ஆளே உனக்கு கிடைக்கலையா? திரும்ப எதுக்கு பாருன்னு வந்து இது பண்ற? அப்போ நீ லாஸ்ட் வரை இருக்கிற வரையில அந்த பொண்ணை வந்து விடக்கூடாது. அந்த பொண்ணு உன் கேமை இது பண்ணிட்டு பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் போயிடுவ. அதாவது டாப் 5ல நுழையிறதுக்கு என்னென்ன இது கேடு கட்டத்தனம் எல்லாமே பண்ணிட்டு இருக்க வந்து. இவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிங்குன்னு போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கவே வந்து அசிங்கமா இருக்கு வந்து சொல்றதுக்கு. இவரும் சரி, ஹோஸ்டும் சரி, பாத்திரம் விளக்குறதா இப்ப ரொம்ப முக்கியம் வந்துட்டு. பாத்திரம் வந்து ஏன் வளர்க்கல என்னன்னு வந்து என்னென்ன தேவையானதை அட்ரஸ் பண்றதை விட்டுட்டு வந்து ஒரு எபிசோடு ஃபுல்லா வந்து பார்வதி பாத்திரம் விளக்கல,
பார்வதி வந்து சரியா வந்து பாத்ரூம் கழுவல, பார்வதி வந்து அங்க ஏன் சோஃபால உட்கார்ந்துருக்கீங்க, இப்படியே வந்து வாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு வந்து. வக்கு இல்லையா, இது இல்லையா அப்படின்னு இவரே கேக்குறாரு. இவர் முதல்ல ஹோஸ்ட் பண்றதுக்கு சரியான ஆளா வந்து. கடுப்பா வருது டாம் எனக்கு வந்து. இல்ல ஆக்சுவலி என்னன்னா அந்த வெசல் வாஷிங் அவர் கேட்கும் போது அட்லீஸ்ட் அவங்க சுபி சொல்றாங்கல்ல மார்னிங் வெசல் வாஷ் பண்ணும் போதே பாத்திரம் அதிகமா இருக்குன்னு. அப்போ கனி, அரோரா, திவ்யாலாம் அந்த பிளான் பண்ணி தான் வெசல்ஸ் அதிகப்படுத்துறாங்க. அதை அட்லீஸ்ட் அவர் அட்ரஸ் பண்ணிருக்கலாம்ல. அதுதாங்க எதுவுமே அட்ரஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா கனியோட எவிக்ஷன் அடுத்து இருக்குல்ல. நான் இதை எப்படி பார்த்தேன், திரும்ப இன்னைக்கு காலையில நான் ப்ரோமோ பார்த்ததும் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்கள் வெளில போறாங்க. அப்ப வீட்ல இருக்கவங்க இத வந்து பாயிண்டா எடுத்துக்கணும். பார்வதி வேலையே செய்யல அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆன் த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா, இவ்ளோ வேலை செஞ்சும் கனி வெளில போயிட்டா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன குடுக்கறதுக்காக அந்த கேள்விகள வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட். சரி டாம், அப்ப சாண்ட்ராவை ஏன் கேட்கவே இல்ல? அமிதா மட்டும் கேட்டுட்டு சாண்ட்ராவை வந்து லைட்டா வந்து சாண்ட்ராவும் தானே இந்த வாரம் ஏங்க கிச்சன்ல வந்து சாண்ட்ராவ கேள்வி கேட்டா ரசிப்பாங்களா, கொந்தளிப்பாங்களா? பார்வதிய கேள்வி கேட்டா ரசிப்பாங்களா, கொந்தளிப்பாங்களா? இது ரசிக்கிற செட் ஆஃப் ஆடியன்ஸும் பார்வதிக்கு தான் இருக்கு. கொந்தளிக்கிற செட் ஆஃப் ஆடியன்ஸும் பார்வதிக்கு தான் இருக்கிறது. அத வந்து சேனல் கரெக்ட்டா மெட்டீரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சீசன் 7ல கேக்குறேன் டாம், அர்ச்சனா வந்து வின்னரா, அர்ச்சனா வந்து எல்லா வேலையும் செஞ்சாங்களா? இதே சேம் பார்வதி மாதிரி தான் வந்துட்டு முதல்ல வந்து அனத்துன்னு அனத்திட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விளக்கும் போதே இதே மாதிரியே சொல்லிட்டே பண்ணுவாங்க வந்து எல்லா விஷயமும் வந்து எனக்கு தெரியாது, எனக்கு இது பண்ண தெரியாதுன்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்ப அவங்க அந்த சீசனோட வின்னர் தானே வந்து. இப்போ பார்வதி விளக்குறது அப்புறம் ஏன் நமக்கு ஜூம் போட்டு காமிக்கிறாங்க கழுவுறது இதெல்லாம் வந்து. கேமராலே இது வரலன்னு விஜய் சொன்னாரே அந்த வாரம். அப்புறம் ஏன் நம்ம பாக்குறது அப்ப பொய்யா வந்து? அப்ப ஹோஸ்ட் பார்க்காம ஷோ வராங்கிறது புரிஞ்சிருச்சு. இத கூட வந்து அவங்க ஒரு டீம்ல சொல்ல மாட்டாங்களா? உனக்கு இப்படி இருக்குது வந்துட்டு. எனக்கு இந்த விஜேஸ பார்த்தா கடுப்பா வருது. சபீதா, அப்ப ஹோஸ்ட் வந்து கமல்ஹாசன். அவர் இவரோ சீப்பா இறங்கி இந்த பாத்திரம் விளக்கலையா, அது பண்ணல இது பண்ணலன்னு கேட்க மாட்டாரு. இது ஒரு மானம் கெட்ட ஹோஸ்ட். இவன் வந்து பாத்துட்டு வர மாட்டான், இவன் பாத்துட்டு வர மாட்டான், ஆனா கேட்கவே மாட்டான் ஒழுங்கா. இல்ல இப்போ பாத்திரம் கழுவல எல்லா இஷ்யூயுமே அட்ரஸ் பண்ணலாங்க. ஹோஸ்டா தாராளமா அட்ரஸ் பண்ணலாம். ஆனா அத நியாயமா அட்ரஸ் பண்ணணும். ஏன் பார்வதி நீங்க ஒரு வேலைய வந்து சொன்னதுமே செய்யாம முன்னாடி ஒரு நோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்றீங்க. இல்ல ஏன் அத கொஸ்டின் பண்றீங்க? உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன சொல்லுங்கன்னு ஒரு சைடு. ஆன் த அதர் ஹேண்ட் பார்வதி இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா கூட, நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணீங்க ஆஸ் அ ஹவுஸ்மேட்ஸா? வேணும்னே பார்வதிக்கு அதிக பாத்திரம் உழுகணும்னு தானே நீங்க பண்றீங்க. அப்படின்றதையும் கேட்டிருக்கணும். சோ பார்வதி வேலை டிலே பண்ணி செய்றாங்கன்றதையும் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். இவங்க பர்ப்பஸ்ஃபுல்லா அவங்களுக்கு பாத்திரத்த போட்டு ரொம்ப இன்டென்ஷனலா பண்றாங்கன்றதையும் அட்ரஸ் பண்ணணும். அததான் நான் எதிர்பார்க்கிறேன். எந்த எந்த டாபிக் வேணா ஆஸ் அ ஹோஸ்டா அவர் எடுத்து பேசலாம். வாட் எவர். ஆன் த சேம் வே கம்ருதீன்க்கு அப்ரிசியேட் பண்றீங்களா? இந்த விஷயத்துல நீங்க நல்லா பண்ணீங்கன்னு அப்ரிசியேட் பண்ணுங்க. ஆன் த அதர் ஹேண்ட் என்னென்ன கேடுகட்டத்தனமான, எச்சத்தனமான வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரோ, நல்ல செருப்பால் அடிக்கிற மாரி கேள்வி கேளுங்க. பட் நாட் ஈவன் அ சிங்கிள் கொஸ்டின் டைரக்டட் டு தட். வேணாம். அதுக்கு மேல பேசணும்னா நான் கெட்ட வார்த்தை பேசிருவேன். டாம் அதுலயும் வந்து அவன் வந்து கமருதீன் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாருன்ன உடனே இந்த பாரு போன உடனே அது என்னது அவனுக்கு இந்த விஜேஎஸ்க்கு வந்து ஒரு நக்கலா வருது. நீ இப்படிதான் முடிவு பண்ணேன்னா என்ன பண்ற? அதெல்லாம் என்னது? அது ஒரு ஹோஸ்ட் பண்ற வேலையா? அதெல்லாம் எனக்கு செம்மதா இருந்தது. இந்த ஆளு உண்மையிலேயே அவங்க என்னன்னா வக்கு இல்ல, இது நீங்க அப்படியே விலக்கி கிழிச்சிட்டாலும் அப்படின்னு இந்த லாங்குவேஜ் பேசுறவர் இவர் ஹோஸ்டா சொல்லுங்க வந்து. இந்த மாதிரி கமல் சார் என்னைக்காவது பண்ணியிருக்காரா வந்து? அவருக்கு தான் வக்கீல்ல. அந்த மண்டே வந்து ஒருத்தன் வந்து சேர விட்டு எட்டி மிதிக்கிறான், அதுக்கப்புறம் மூஞ்சி கிழிஞ்சிடும் பேசுறான், அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு போறான், எல்லாம் பண்றான். அதை கேட்கறதுக்கு வக்கீல்ல. இங்க வந்து பாத்திரம் வேலை கல்யாணம் கேட்க வந்துட்டாரு. பெருசா சொம்பு தூக்கிக்கொண்டு. அரோராக்கு மட்டும் வருவாரு, உனக்கு யாரும் இல்லாடி நாய்க்கிறம்மான்னு. ஏன்னா அரோரா வந்து போயிட்டு அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களாம் கேமரா முன்னாடி. அத வந்து கேட்க வந்துட்டாரு. மத்தது ஒண்ணும் கேட்க வர மாட்டாரு. ஏன் அரோராக்கு ஃபேமிலி யாரும் வரலையா? வந்தாங்கல்ல. சோ அது என்னது ஸ்பெஷல் அட்டென்ஷன் அவங்களுக்கு மட்டும். சோ ஏதாவது நீங்க வந்து குவாட்டா நீங்களும் எடுத்து இருக்கீங்களா? டாப் 2ல இருக்கிறதுக்கு சிம்பிள் கேஷ், பொலிட்டிக்கல் சப்போர்ட், ஹவுஸ் சப்போர்ட் இருந்தா போதும்.
இந்த சேனல் வந்து டாப் 2ல கொண்டு வந்து வச்சிடுவாங்க. அவ்வளவுதான். அக்ரீட். அடுத்த ஸ்பீக்கர்ஸ் யாரோ நீங்க பேசுங்க, அப்படியே கன்டினியூ பண்ணலாம். எனக்கும் பசிக்கும்ல, அப்படியே நான் சமைச்சுக்கிறேன். ஹாய் 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 ஹாய். ஹவ் ஆர் யூ? ஃபைன். யார் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்களேன். அப்படியா? BB8. சொல்லுங்க BB8. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் BB8. உங்களுக்கு அடியா பாவம் பார்வதிக்கு அடியா விழுகுது போல. அடி விழல. கோவத்துல இருக்கீங்க. இது அடி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையை மறைக்கிறது நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே பண்ணன தப்புக்கு வந்து இன்னொருத்தவங்க பேசுனாங்கன்னா தான் நீங்க அடியா அதை கன்சிடர் பண்ண முடியும். ஒருத்தன் வக்கு இல்லாம ஷோவை பார்க்காம வந்து ஹோஸ்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க. சேனல் வந்து வக்கு இல்லாம ஒருத்தவங்க கிட்ட கண்டென்ட்டை பிச்சை எடுத்து ஒருத்தவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நீங்க அடின்னு பாப்பீங்க? உண்மையாலுமே பார்வதி ஒரு கேடுகட்டத்தனமான வேலையை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடிக்கிறாங்கன்னா என்னங்க பார்வதி இப்படி அடிக்கிறாங்க, எல்லாரும் வழியில இருக்கீங்களா நீங்க கேட்கலாம். பார்வதி தவறே பண்ணாத போது, தவறு பண்ண எச்சைகள் உள்ள இருக்கும் பொழுது, வக்கு இல்லாத ஹோஸ்ட் ஷோவை பார்க்காம கேள்வி கேட்கும் பொழுது அது எப்படி அடியாகும் BB8? தெரியல, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா நான் தெளிவா சொல்றேன். இவ்வளவு தூரம் அதான் இவ்வளவு தூரம் வை வாங்குறப்ப அவங்க இல்ல அவங்க ஒத்துக்குறாங்கல்ல, நான் வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னா ஒத்துக்குறாங்க. சரி, அதை விடுங்க. சரி விடுங்க, அப்படி சொல்லாதீங்க. ஒரு பாயிண்ட் வேற பேசுறதா இருந்தா BB8 தெளிவா கவனமா பேசுங்க. ஏன்னா நீங்க வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நான் தெளிவா உங்களுக்கு இதுதான் நடக்குதுன்னு பதில் வைக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுருங்க. கடந்து போனீங்க அப்படின்னா நீங்க இங்க பேச தேவையில்ல. ஒண்ணு என்ன நடக்குதோ நடந்த மாதிரி பேசுங்க, நான் கண்டிப்பா லிசன் பண்ணுவேன். அவங்க ஒத்துக்கிறாங்கல்ல நீங்க சொல்றீங்கல்ல, அது கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு பொறுமையா பேசும் பொழுதும் அந்த ஆள் வந்து அவங்கள அக்ரி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினான். ஓகேவா? அவங்க சொல்றாங்க அவர் பேச விடுங்க. அவர் பேசட்டும். சொல்லுங்க பிபி. இல்ல, நான் இந்த பாயிண்ட பேச வரல. நான் ஆக்சுவலா வந்து இப்ப கமூர்த்தின்னு அந்த கையெல்லாம் முறுக்கிட்டு கிட்டக்க போய் அந்த நேத்து ஷோல அப்பெல்லாம் செஞ்சார்ல, அதே இது வேற ஆளோ இல்ல கூட இருக்கிற ஆளோ கூட இவர் பேர்னா இவர் கூடயும் கொஞ்சம் அமித் கூடயும் கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. அமிர்தின் அளவுக்கு இல்ல வேற ஆள் கூடயே க்ளோஸா இருக்காங்க. அது அத்தாள் செஞ்சிருந்தா இந்த மாதிரி பார்வதி விட்டுருப்பாங்களா? இல்ல இது இவருன்றப்ப அது ஏன் அவ்வளவு தூரத்துக்கு விடுறாங்க? இல்ல இது இப்ப பார்வதி மேலே தான் தப்பா இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு கேக்குறீங்களே, இந்த கேள்வியை நீங்க எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கணும்னா, கம்ருதீன் இவ்வளவு கேடுகட்டத்தனமான வேலை பண்ணும் பொழுது அதை கேள்வியே கேட்காம சேனல் இக்னோர் பண்றாங்களே, இதுவே பார்வதி இந்த வேலையை செஞ்சிருந்தா, கம்ருதீன் பண்ண கேடுகட்ட வேலைகளை ரூடா பண்ணிருந்தா சேனல் விட்டுருப்பாங்களான்னு நீங்க கேட்கணுமே தவிர, கம்ருதீன் பண்ணும்போது பார்வதி இதை விட்டுறாங்க, இதுவே அமித் பண்ணா விட்டுருவாங்களா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. இல்ல, நான் இதை முத நாளுக்கே வரேன். திங்கக்கிழமை ஒருக்கா இந்த மாதிரி பேபின்னு கூப்பிட்டா வாயை உடைச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இதுமே அது சேனல் இவங்க ஒருவேளை கோவப்பட்டு அது ஒரு சண்டே ஆயிருந்தாலோ இல்ல அதை கேட்கணும். இவங்க கேட்க இவங்களை விட்டுருங்க, இவங்கள தான் வைக்கிறோமே, இவங்க எல்லாமே ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அப்படிதான் இது பண்றாங்க. இவங்க கேட்கக்கூடிய ஆள் தானே, அப்பயே வாய உடைச்சிருவேன். அது விளையாட்டு கூட இருக்கட்டும். ஆனா அந்த இதுதான் அப்படியே அந்த இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு தூரம் வருன்றேன். நீங்க அப்பயே ஏதாவது கேட்டிருந்து ஏதாவது சொல்லியிருந்தா. இப்போ ஒருத்தர் இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இவர் பின்னாடி போய் பார்வதியை பற்றி என்னென்ன பேசியிருக்கிறாருன்றது தெரியாது. she is trusting the camera. கோவத்துல அவன் அப்படி பேசுறான். அடுத்த செகண்டே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு திரும்ப பேசுறான். அப்ப வந்து அவங்க நமக்கு பிடிச்சிருக்கு, இவர் நம்ம கல்யாணம் பண்ற அளவுக்கு யோசிக்கிறாரு, அந்த உரிமையில பேசுறாருன்னு கூட அவங்க நினைச்சுக்கலாம். கரெக்டா? இயலாமையில அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துல அவங்க அப்படி கூட அதை தாராளமா எடுத்திருக்கலாம். அதற்கு நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே நான் வரேன். மூஞ்ச உடைச்சிருவேன் பார்வதி சொல்லியிருந்தா அத ஈஸியா சேனல் விட்டுருப்பாங்களா, விஜிஎஸ் விட்டுருப்பாங்களா, ஆடியன்ஸ் விட்டுருப்பாங்களா? இப்ப திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு தவறு நடக்குது, ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குது. ஆனா அந்த பொண்ண வந்து ஒரு ஷேமோட வந்து சேர்த்து வச்சு, அவளுக்கு கேவலமா இல்லையா, அவளுக்கு அசிங்கமா இல்லையா, அவ இதை கேட்டிருக்க மாட்டாளா, அவ இதை பண்ணிருக்க மாட்டாளாங்கிறீங்க. வக்கத்து போய் வெறி புடிச்ச நாய் மாதிரி ஒரு நாய் வீட்டுக்குள்ள பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த வெறி புடிச்ச நாயை நீங்க ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணா நான் உங்களுக்கு விசில் அடிச்சு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா நீங்களும் வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஷேமோட சேர்த்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த
அவமானப்படுத்துற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நீங்க சப்போர்ட் பண்றதாகவோ வருத்தப்படுறதாகவோ நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி அது இங்க கன்வே ஆகல. நீங்க உண்மையாலுமே சமூக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு ஆண் மகனா இருந்தா என்னங்க டாம் இவன் எனக்கும் பார்வதியை பிடிக்காதுதான், அவங்க கேட்டிருக்கணும்ன்ற ஆதங்கம் எனக்கு இருக்கு, வெறி புடிச்ச நாய் மாதிரி பிஹேவ் பண்றான் டாம், கேடுகட்டத்தனமா நடக்கிறானே, எனக்கு ஒரு புள்ள இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் ஒரு பையன் சொன்னா செருப்பு கடிச்சு அடிச்சிருப்பேன் டாம் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா நான் உங்களை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவேன் BB8. சாரி டு இல்ல இன்டரப்ட் நான் இது டாம். அப்ரிசியேஷன் காண்டி இல்ல, இது நாயை ஆக்சுவலா இல்ல ஒரு கேவலப்படுத்தாதீங்க, நாயை இல்ல கேவலப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இது நான் அப்ரிசியேஷன் காண்டி நான் கேட்கல. இது ஆக்சுவலா இதே கமருதீன் ஸ்குவாடா இருந்தோ இல்ல வேற ஏதாவது இருந்தா பொது இதா இருந்தா இதெல்லாம் நிறைய பேசியாச்சு. ஏன்னா இங்க பார்வதின்றதுனாலதான் அவங்க ஏன் இப்படி பண்ணலன்ற மாதிரி கேட்கிறோம். இதுக்காண்டி கமருதீன் அது செஞ்சது தப்பு அப்படின்னு நான் சொல்லல, சரின்னு சொல்லல. நான் திரும்பவும் அன்னைக்கு பேசுறேன் அவங்க கேட்கணும்னு தான் சொல்றேன். நீங்க அத நீங்க கேட்கணும்ன்றத எல்லாத்தையும் சொல்லுங்க. டாம் சாரி, நான் ஆன்சர் பண்றேன் அவருக்கு. பிவி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த பொண்ணு ஏன் ரியாக்ட் பண்ணல, இல்ல ஏன் கொஸ்டின் பண்ணல, நீங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் எப்படி வந்து வயலன்ஸை என்கரேஜ் பண்றீங்க? அவன் என்னன்னா பண்ணுவான், நான் கொஸ்டின் ஏன் கேட்கலன்றத கேள்வி கேட்காத இருக்கவங்கள சொல்லுவீங்களா, இல்ல அவன் ஏன் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றான் அப்படிங்கறத சொல்லுவீங்களா? இது அவன் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸாவே கண்ணி பண்ணிட்டு தானே இருந்தான். அது எல்லா பக்கமும் பண்றாங்க. இல்ல ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இதே அரோரா பண்ணும்போதும் இங்க இருக்கவங்களே கமருதீன் கிட்ட அவங்க ஆசிட் ஊத்துற லெவலுக்கு அந்த அனாலஜி கொண்டு வந்தது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்ததுன்னு நம்ம சொன்னோம். ஆனாலும் அவனோட ஆக்ஷன்ஸ் எங்கேயுமே நியாயப்படுத்தல. அவன் அப்படிதான் பண்றான். இப்ப நான் ஆப்போசிட்டா போயிட்டேன்னா அவன் என்ன எந்த லெவலுக்கு வேணாலும் அவன் டீக்ரேட் பண்ற மாதிரி தான் அவன் பேசுறான். பேசினவன் தப்பு, அவன் ஆக்ஷன்ஸை தப்புன்னு பேசாம இந்த பொண்ணு ஏன் அதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னு நீங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன் கொஸ்டின் பண்ணன்றதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதான் நான் ஏன் கொஸ்டின் பண்ணலனா, நான் இந்த வாரம் யார் எதெல்லாம் கேட்பாரு நான் யோசிக்கிறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாரு. விஜய் சேதுபதி இந்த சேரை தள்ளி விட்டான், அப்புறம் வாயை உடச்சுருவேன்னு சொன்னான், அந்த இதெல்லாம் கேட்பாருன்னு நினைச்சோம், கேட்கல. அதுக்கப்புறம் ஏன் யோசிக்க இல்ல நீங்க விஜேஎஸ் வரைக்கும் வெயிட் பண்றீங்க கரெக்டா? ஏன் அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப கமருதீனுக்கு அகைன்ஸ்டா நீங்க ட்வீட் போட்டீங்களா? ஸ்பேசஸ்ல பேசுனீங்களா? நீங்க ஸ்பேஸ்ல எல்லாம் பேசிருக்கோமே. இல்ல ஸ்பேஸ்ல எல்லாம் பேசிருக்கோம். இருங்க நான் உங்க ட்வீட் ஒரு நிமிஷம் இருங்க, உங்க ட்வீட்டுக்கிட்டே நான் போறேன். என்ன ட்வீட் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க? கானா வினோத் ஃபன் சைட், ஹாப்பி டு ரிலீஸ் a good heart for கடித்திரு. வினோத் மாஸ், வினோத் பிபி போஸ்டர், கானா வினோத் அப்படி பண்ணியிருக்கிறார். ஆர்கானிக்கா கானா வினோத்துக்கு ஃபேன்ஸ் வந்திருக்குது. ஏஜ் வெறும் நம்பர் தான். இந்த மாதிரி அரோரா சின்க்ளேர் மொக்க வாங்கிட்ட மொமெண்ட், வி வாண்ட் மோர் கானா வினோத் இப்படிலாம் நீங்க பேசியிருக்கீங்க. கேமர் விஜய் பார்வதி ரன்னிங் த ஷோ லைக் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சு போட்டிருக்கீங்க. இதையெல்லாம் ட்வீட்டா போட தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் பொழுது ஒரு ஆண் மகன் என்று தன்னை கிளைம் பண்ணக்கூடிய அசிங்க முடிச்ச எச்சத்தனமான ஒரு நாய் ஒண்ணு பண்ணும் பொழுது ஏன் ட்வீட் போடல? இல்ல அந்த இது அப்படி போட்டு பழக்கம் இல்ல டாம் எனக்கு, புரியுதா? நான் எனக்கு இல்ல இறங்கு பார்வதி அது எனக்கு தப்பா பட்டுச்சு. இப்ப சோரன்னர்னு சொல்றப்ப தப்பா பட்டுச்சு, புரியுதா? தப்பா இல்ல, எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா இதே இது கமருதீன் இல்ல கமருதீன் இந்த மாதிரி செஞ்சு சோரன்னர்னு சொல்லும் போதே உங்களுக்கு தப்பா பட்டிருக்கு. ஆனா ஒரு ஆம்பளை காலை தூக்கி சோஃபா மேல வச்சு ஒரு பொண்ணை கேட்கும் பொழுதோ மூஞ்ச உடைச்சிரு வேண்டி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தப்பா படலன்னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு பாத்துக்கங்க பிபி. நான் தப்பா படலன்னு சொல்லல, இந்த மாதிரி இது நான் போட மாட்டேன்னு சொல்றேன். தப்பா படலன்னு சொல்றேன். இதை நான் பேசுறேன். நான் இப்ப ஸ்பேஸுக்கு வர்றது இல்ல நான் சொல்றேன். இருங்க நான் பேசுறீங்க. இப்ப நீங்க என்ன பேசுறீங்க? பார்வதி கேட்டிருக்க வேண்டும், விஜேஎஸ் கேட்பாரு. ஆமா அதைத்தான் நான் சொல்லிட்டேன். இது பார்வதி ஸ்பேஸ்ன்றனாலதான் இங்க கேக்குறேன். இதை நாங்க விஜய் கமருதீன் செஞ்சது தப்புன்னு ஒரு மனுஷன் நீங்க எங்க இருந்தாலும் கேட்டிருக்கணுங்க. நானு அதைத்தான் நான் சொல்றேன். இதை கேட்கலன்னு நீங்க சொல்லவே முடியாது. நான் இது 3 ஸ்பேஸ்ல கேட்டுட்டேன், புரியுதா? நான் இது பார்வதி BB8 நீங்க பாத்தீங்கன்னா இங்க பார்வதி ஸ்பேஸ் கேட்டிருக்கீங்களே, கமருதீன் ஸ்பேஸ்ல போய் நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? இவன் இவ்வளவு கேவலமா அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணா, பொறுக்கித்தனமா பண்ணா, வாயை உடைச்சிருவேன்னு சொன்னா, காலை தூக்கி பொம்பளை முன்னாடி வச்சேன்னு கேட்டீங்களா? அதுக்கு கேக்குறதுக்கு உங்களுக்கு திராணி இருந்ததா? இங்க கேக்குறீங்க.
இல்ல இல்ல இங்கே பிஜே பாருங்க ஒரு திராணி, கொஸ்டின் இல்ல ஆன்சர் திராணி பண்றேன். இதெல்லாம் இல்ல இதெல்லாம் சூப்பரா பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திராணின்னு இல்ல ஏற்கனவே அவங்க அந்த ஸ்குவாடுக்கு போய் சண்டை ஆயிடுச்சுன்னா புரியுதா? நான் இங்க வந்திருக்கேன், நான் கொஸ்டினுக்கு கேட்கிறேன், உங்கள்ட்ட கேட்கிறேன். நான் இது சண்டை போடுறதுக்கெல்லாம் நான் இங்க வரல, புரியுதா? நான் நீங்க இந்த இது சொன்ன கேட்டேன், நீங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டீங்க? முற்றிலும் நோ BB8 முற்றிலும் நீங்க வச்ச கேள்வியே தவறா இருந்துச்சுன்றது என்னுடைய கருத்து BB8. அது ஓகேவா? அது உங்க கருத்து, நீங்க அதுக்கு நான் செகண்ட் எதுவும் பண்ண நீங்க முடியாது. அதான் சொல்றேன். என் கருத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க பேசாதீங்க. வெளில தாராளமா போய்க்கோங்கங்கறேன் நானு. இல்ல பேசாதீங்க, இது வெளில போய்க்கோங்க. ஏன்னா நான் தெளிவா உங்ககிட்ட கொஸ்டினை பிளேஸ் பண்றேன். நீங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒருத்தன் தப்பு இருக்கான்றதை தாண்டி ஒரு பெண் மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஏன் கேட்கல? கேட்டிருக்கணும். ஆமா, அமித் நான் தெரிஞ்சு அது தப்பு, விட்டுருப்பாங்களா? இருங்க அது அமித் தப்பு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களா? நீங்க நீங்க கானால இவ்வளவு தூரம் நீங்க தப்புன்னு அதைத்தான் சொல்றேன். சொல்லலையே. நீங்க அது தப்புன்னு தப்பு தாங்க. சொல்லலையே. ஏங்க சொல்லுங்க. நான் அது என்ன தப்பு சொன்னீங்க? இல்ல, என்னங்க சொன்னீங்க அது தப்புன்னு? வந்ததுமே அந்த பொண்ணு தப்பு மேல நீங்க தப்பு சொன்னீங்க. சொல்லலன்றக்காண்டி தப்பு இல்ல, அது தப்பு இன்னொருத்தவங்க இல்லன்றக்காண்டி இங்க என்கிட்ட பேசும்போது நாங்க பாருங்க, நீங்க எந்தெந்த ஸ்பேஸ்க்கு போய் பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு உட்காந்து காதை வச்சு கேட்டுட்டு இருக்கிறது என்னோடது இல்ல. என்கிட்ட ஒரு அதைத்தான் சொல்றேன். கான்வர்சேஷன் நீங்க வைக்கும்போது அது தப்பா இல்லையான்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் இல்லங்க என்கிட்ட கான்வர்சேஷன் வைக்கும்போது தப்புன்னு சொன்னீங்களா சொல்லலையா? அவ்வளவுதான். நீங்க தப்பு இல்லைன்னு தப்புதான். நான் சொல்லிட்டேன்ல, தப்புதான், தப்பு தப்புதான். அதை என்கரேஜ் பண்றாங்களே பார்வதி, அதுவும் தப்புதான். இந்த மாதிரி வாட்டியே நீங்க நீ எதுக்கு அப்படி சொல்ற, வாயை உடைக்கிற அப்படின்னு கேட்டிருந்தா அது அது அங்கேயே முடிஞ்சிருக்கும். திருப்பி கையை வாங்குற அளவுக்கு அதை வளர்த்துக்கிறாங்கன்னா அது இவங்க மேலேயும் தப்புதான், ரெண்டு பேர் மேலேயும் தப்புதான். நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு ஆளுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கள மட்டுமே நீங்க பேசுறீங்க. உங்க கொஸ்டினுக்கு என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கமுருடின் என்ன செஞ்சான் ஸ்டார்டிங்ல, இந்த பேட் இந்த அன்வான்ட் டச்ன்றத இந்த வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் உள்ள போனதுமே பேட் டச்னு ட்விஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. சோ இதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கணும், சண்டை போட்டதுன்னா அன்னைக்கே சண்டை போட்டு இருக்கணும். ஓகேவா? இவன் என்ன பண்ணான், இவனுக்கு கண்டென்ட்காக வேண்டி பார்வதி கூட சேர்ந்து பார்வதி கூட என்னமோ மோர் தேன் ஃப்ரெண்ட் ஃபீலிங்கோ என்னமோ வளர்த்துக்கிட்டான். சோ ரெண்டு பேருக்கா ட்ரூவா இருந்திருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணான், போயிட்டு பேக் பைட் பண்ணான் பார்வதியை பத்தி பின்னாடி போயிட்டு. ஆனா பார்வதி என்ன பண்ணா, பார்வதி அப்படி ஒன்னும் பேக் பைட் பண்ணதில்லை இவனை பத்தி. பார்வதி உண்மையிலே ட்ரூ ஃபீலிங்கா தான் இருந்தா. ஆனா அந்த இன்ஸ்டன்ஸ்ல இப்ப இவன் பார்வதி இவனுக்கு ஏதாவது ஆப்போசிட்டா ஒரு பாயிண்ட் பேசும்போது இவன் என்ன பண்ணா, அன்னைக்கு அந்த பேட் டச்ன்றதை மறுபடியும் கொண்டு வந்தான். அதை எப்படி கொண்டு வந்தான்னா, கல்யாணம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ரிங் மாட்டி விட்டான், இது எல்லாமே பண்ணிட்டு தான் இந்த செயல் அன்னைக்கு மண்டி கொண்டு வந்தாரு. சோ ஒரு அடிக்கே நமக்கு சப்போர்ட் பண்றவன், நம்ம மேல இப்படி ஃபீலிங் ஒண்ணு இருக்கிறவன் சொல்றவன் இப்படி நமக்கு ஒப்போசிட்டா பேசுறான்னா யாரா இருந்தாலும் ஸ்டண்ட் ஆகி நிப்பாங்க அந்த பொசிஷன்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம. சோ அப்படித்தான் பார்வதி பாக்குறாங்க. போயிட்டாரு. இதுக்கு மேல சொல்லி என்ன பண்ண? சொல்லுங்க ஷஹாப். ஆக்சுவலா அவர் போயிட்டாரா? அவர் நீங்க பேசும்போதே வெளில போயிட்டாரா? அவர் போயிட்டாரு. ஓகே. இல்ல ஆக்சுவலா இவரு இப்போ வந்தார்ல, அவர் ஒரு கொஸ்டின் கேட்டார்ல, இதே பார்வதி அவனை எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டிருந்தா, இந்த பாத்தீங்களா வந்துட்டா பாருங்க, உமன் கார்டு எடுத்துட்டு வந்துட்டா பாருங்க அப்படின்னு இந்த குரூப் பேசுவாங்க. ஏன்னா இப்ப அப்படி பண்ணாமலே அப்படித்தான் பேசிட்டு இருக்கானுங்க. எப்பயோ அந்த ஒரு விஷயத்த திவாகர் எடுத்துட்டு அந்த விஷயத்த வச்சு மட்டுமே இப்போ வரைக்கும் கதறிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம்